அதனால அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. இப்போ அவன் எப்படி மாறி இருக்கிறான்? ஆயக்காரன் தலைவன், ஐஸ்வர்யவான், பாவியான மனுஷன் இப்போ எப்படியா மாறி இருக்கிறான்? இயேசு அவன் வீட்டுக்குள்ளே வந்ததுனால, இயேசு அவன் உள்ளத்தில் வந்ததுனால எப்படி மாறி இருக்கிறான்னா, அவன் ரட்சிக்கப்பட்டதுனால இப்போ ஆபிரகாமின் குமாரனாய் மாறி இருக்கிறான். அவர் ஆமேன் சொல்லுங்க. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். ஆமேன், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அவனுக்கு குமார். அப்போ நல்ல ஒரு விசுவாசியாக மாறி இருக்கிறான். நல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவம் அவனுக்குள்ள வந்தபோது கர்த்தர் அவன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த, அவன் ஆபிரகாமுடைய குமாரன்னு சொல்லும் போதே ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்திரங்கள் எல்லாம் அவனுக்கும் உண்டாயிருக்கும் இல்லையா? நம்மெல்லாம் யார்? விசுவாசத்தின் அடிப்படையில் நம்மெல்லாம் ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கும் உண்டாயிருக்குது. நாமெல்லாம் ஆபிரகாமுடைய குமாரர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க.